கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். The simple interest on a sum of money will be 200 after 5 years. In the next 5 year, principal amount is tripled. In what will be the total interest at the end of the 10th year? அதாவது ஒரு தொகைக்கான தனி வட்டி 5 வருஷத்துல 200 இருக்காம். ஓகேவா? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். I is equal to PNR/100. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 இயர்ஸில் 200 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? P தெரியாது. ஓகே, அப்புறம் N தெரியும் 5 இயர்ஸில். ஆறும் கொடுக்கல, அப்படியே ஆறுன்னு எடுத்துப்போம். ஓகே, அடுத்து இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு 5 வருஷத்துக்கு, இன்னொரு 5 வருஷத்தில், இது ஒரு 5 வருஷம் முடிஞ்சிச்சு, மீதி இன்னொரு 5 வருஷம். ஓகேவா? அந்த 5 வருடத்தில் முதலீட்டு தொகை இப்போ 3 மடங்கு ஆயிடுச்சான். இப்போ இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, பி மட்டும் ட்ரிபிள் மடங்கு ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு இங்கே என்ன வரும்? 3Pன்னு வரும். மற்றபடி இதுவும் 5 வருஷம்தான். இங்கேயும் 6 வந்து கொடுக்கல. ஓகேவா? எனில் மொத்த வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, ஓகேவா? இப்போ நம்ம 6 தான் இதை வச்சு ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இது 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 ஃபுல்லாகவே நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்? I is equal to 3. இதில் இது பார்த்தீங்களா, இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 200ன்ட்டு. ஓகேவா? அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ 3 × 200, அப்போ 600. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600ன்னு 600 போட்டுறக்கூடாது. அவங்க 10 வருட முடிவில் கேட்குறாங்க. இது செகண்ட் 5 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 600. ஃபஸ்ட்டு 5 இயரில் அவங்களே கொடுத்துட்டாங்க 200. அப்போ ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 800 வரும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஏன்னா அவங்க 10 வருட முடிவுன்னு கேட்குறாங்க. ஒருவேளை இவங்க வந்து நெக்ஸ்ட்டு 5 இயரில் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 600 மட்டும் தான் போடணும். 10ன்னு கேட்டால் நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணி தான் போடணும். ஓகேவா?